ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணலான்னு பார்த்தேங்க. என்னென்னா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது நான் தையல் கிளாஸ் போனேங்க. ஒரு மாதம் ஆகி எனக்கு அந்த மேத்து, அந்த கட்டிங்கு, அதெல்லாம் அந்த கணக்கெல்லாம் எனக்கு வரவே இல்லைங்க. கர்ச்சிப்பே நான் ஒரு மாதமாக அடித்தேன்னா பார்த்துக்கோங்களேன். ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேங்க. அப்புறம் அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு தையலும் வராது, ஒன்றும் வராது, நீ பேசாமல் நிப்பாட்டிக்கோ தையல் கிளாஸை, நீ வேஸ்ட்டாக காசு கொடுக்குற, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. இல்லைக்கா, நான் எப்படியாவது அந்த தையல் கிளாஸை கற்றுவேங்க்கா, நீங்கள் கஷ்டப்படாதீங்க, நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தையலை கற்றுட்டேங்க. என்னென்னா, நான் எப்படியாவது முயற்சி பண்ணி இதை கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. அதனால ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டிலலாம் திட்டுவாங்கங்க. எதுக்கு நீ இதை ஒழுங்காகவே தைக்க மாட்டேற, எதுக்கு தான் நீ தையல் கிளாஸ் போறியோ அப்படிங்கிற மாதிரிலாம் எங்கள் வீட்டில் கேவலமாக கழுவி ஊற்றுவாங்க. ஆனாலும் நான் விடாமுயற்சியாக நான் இதை இந்த வேலையை கற்றுட்டேங்க. இப்போ எனக்கு அவ்வளோ ஹெல்ப்பாக இருக்குங்க. என்ன சொல்கிறது, வார்த்தையே இல்லை. என் ட்ரெஸ்ஸை நானே தைச்சிக்கிறேன், வெளியில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தைச்சி தரேன். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் நான் தைச்சிக்கிறேன், சுடிதார், ப்ளவுஸு எல்லாமே நான் தைச்சிக்கிறேங்க. அதனால் நம்ம என்னென்னா விடாமுயற்சி பண்ணால் எதனாலும் கற்றுக்கலாங்க.